ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம புதுசா லான்ச் பண்ண இந்த கிளாசிக் பவர் வீடரு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஹாட் செல்லிங் மாடலா இருக்கு. பிளஸ் ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர்ஸோட இந்த கிளாசிக் பவர் வீடர் லான்ச் பண்ணிருக்கோம். நம்பர் 1, எனி பவர் வீடர் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த மிஷினோட இன்ஜின் தாங்க மேட்ரு. இன்னைக்கு சும்மா யார் வேணா ஸ்டிக்கர் ஓட்டலாங்க, பட் நம்மளோட இன்ஜின் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த இன்ஜினோட டிசைனே ரொம்ப யூனிக்கா கம்ப்ளீட்டா புதுமையான டிசைன்ல வடிவமைச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் தி சைலண்ட் இன்ஜின் சொல்லுவோம். இதோட இன்ஜினோட மாடல் நேமே ஜென் YK இன்ஜின். இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் யூஎஸ்ல மட்டும் தான் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நார்மலா ஒரு 7 HP இன்ஜின் உங்களுக்கு எவ்வளவு டெசிபிள் கொடுக்குமோ அதை விட 30% கம்மியா தான் நம்மளோட வருஷம் இன்ஜின் உங்களுக்கு சவுண்ட் வருங்க. இதோட ஏர் ஃபில்டர் இருக்கிறதே நீங்க இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல ஒரு 7 HP ரேஞ்சில் உங்களுக்கு என்ன ஏர் ஃபில்டர் தராங்களோ அதோட ஏர் ஃபில்டர் ரொம்ப அட்வான்ஸ்டா நியூ ஜெனரேஷன் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். ரீகாயில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாவே கொடுத்துருக்கோம். ரீகாயில் தான் உங்களுக்கு அடிக்கடி கட் ஆகிற விஷயம். அந்த ரீகாயில முடிஞ்ச அளவுக்கு பவர்ஃபுல்லா கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எங்களோட மட்டும் தான் உங்களுக்கு 7 HP ல 225 cc ஓட கொடுக்குறாங்க. எல்லா கம்பெனியுமே 212 cc வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 225 cc இன்ஜின் இன்னைக்கு வரைக்கும் பவர் வீடர் மார்க்கெட்ல இந்தியால யாரும் கொடுத்தல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோவை கிளாசிக்ல மட்டும் தான் தரோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஹேண்டில்ஸ் உங்களுக்கு கிளட்ச் ஆகட்டும், உங்களுக்கு இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் ஆகட்டும், எல்லாமே இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பாருங்க இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ற லிவர் முதற்கொண்டு எவ்வளோ ஒரு பிரீமியமா கொடுத்துருக்கோம் பாருங்க. உங்க ஹை எண்ட்ல பவர் வீடர்ஸ்ல என்ன இருக்கும் அந்த சேம் இது நம்ம வருஷா பவர் வீடர்ஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது கம்ப்ளீட்டா நியூ டிசைன்ல ஃபெண்டர்ஸ் கொடுத்துருக்கோம். டயர் 400/8 ஒரு செட் டயர் கொடுத்துறோம். இது மட்டும் இல்லாம 32 பிளேடு ஃப்ரீயான மிஷின் கோடையே கொடுத்துறாங்க. சோ இந்த வீடியோல கிளாசிக் பவர் வீடரோட PTO அட்டாச்மெண்ட்ஸ்க்கு வர எல்லா அட்டாச்மெண்ட்ஸையும் இதுல பார்க்க போறோம். சோ இதுல வர PTO அட்டாச்மெண்ட்ஸ்ல டைரக்ட் கப்ளிங் வாட்டர் பம்ப், டைரக்ட் கப்ளிங் ஸ்ப்ரேயர், HDP ஸ்ப்ரேயர்னு 3 அட்டாச்மெண்ட்ஸையும் டைரக்டாவே பார்க்க போறோம். அண்ட் வர்க்கிங்கும் காட்ட போறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாட்டர் பம்ப் வரும். இதுக்கான ஃபிட் பண்ணுறதுக்கான போல்ட்டு கொடுத்துருப்பாங்க, 4 போல்ட்டு. அப்புறம் ஃபுட் வால் வரும். கப்ளிங் கவர் வரும். அப்புறம் இன்லெட்டு அவுட்லெட்டுக்கான கப்ளிங் கவரு. இதுக்கான ஓரிங் 2, கிளிப்பு 2 கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டைரக்ட் கப்ளிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் மாட்டணுங்க பாருங்க. இதுக்கு கொடுத்த 4 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஓரிங்கோட கொடுத்துருப்பாங்க. இந்த 4 போல்ட்டு போட்டு அடுத்து ஸ்பேனர் இருக்கும் பாருங்க. 8 சைஸ் T சைஸ் ஸ்பேனர். இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் டைட் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் கீ கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கழட்டுறப்ப இந்த கீ வந்துருக்கும். இந்த கீ இதில் போட்டுட்டு இதில் ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. இந்த காடி ஈவனாக வச்சு PTO கனெக்ட் பண்ணுறது. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த ஏரியா பாருங்கள். ஃபுல்லாக உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து டைட் பண்ணும். நம்ம கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறது எப்படின்னா, இந்த இதை ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பம்பை ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக் ஆகாது. ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஷேக் ஆனதுன்னா கரெக்டாக PTO உட்காரலன்னு அர்த்தம். இது இன்லெட் பைப்போட ஜங்ஷனு. இதில் ஓரிங் கொடுத்துருப்பாங்க, கருப்போட ஓரிங். இந்த ஓரிங் இன்செர்ட் பண்ணி தான் நீங்கள் இதில் டைட் பண்ணணும். இது டெலிவரி ஹோஸோட கிளாம்பு. இதுக்கும் அது மாதிரி தான் நீங்கள் ஓரிங் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஓரிங் போடல அப்படின்னா ஏர் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு தண்ணி செக்ஷன் பண்ணாது, இருக்காது உள்ள. இது ஃபுல்லாக டைட் பண்ணணும். லூஸாக கொஞ்சம் ஏர் லூஸ் இருந்தாலும் நமக்கு தண்ணி செக்ஷன் பண்ணாது.
இப்போ நம்ம ஓஸ் மாட்டினதுக்கப்புறம் இன்லெட்டை ஃபுல்லாக டைட் பண்ணணும், கிளிப்பை டைட் பண்ணணும். கொஞ்சம் ஏர் லீக் ஆனாலும் நமக்கு தண்ணி எடுத்து கொடுக்காது. இதுதான் ஃபுட் வால்வு. இது கிளாங்க் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அடுத்த எட்ஜில் போட்டு லாக் பண்ணணும். அதை இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2க்கு 2 பைப்பு வாங்கணும். இப்போ நம்ம பம்போட இன்லெட் அவுட்லெட் டயா பார்த்தீங்கன்னா 2க்கு 2 தான், செக்ஷனு அண்ட் டெலிவரி 2க்குமே. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியரில் வந்து நியூட்ரலில் வச்சிடணும். நியூட்ரலில் தான் இருக்கணும். நியூட்ரலில் வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம மேனுவலாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். இதில் முன்னாடி டெலிவரி சைடில் வந்து கையை வச்சு அரைச்சிக்கிட்டு இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். வாட்டர் பம்ப் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வெளில வர அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஃபுல்லாக நொம்புனதுக்கப்புறம் இந்த கருப்போட டன் இருக்குது பாருங்கள், இதை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆக்சிலேட்டர் ஆர்பிஎம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஆர்பிஎம் கொடுத்துட்டு இதில் கிளட்ச் இருக்கும், கிளட்சை பிடிச்சிங்கன்னா இந்த கிளட்சை பிடிச்சிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு தண்ணி எடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த கிளட்சை பிடிச்சாதான் உங்களுக்கு வந்து தண்ணி எடுக்கும். நம்ம இந்த கிளட்சை யூஸ் பண்ணும்போது நீங்கள் தண்ணி எடுக்கணும்னா ஃபுல் கிளட்சி பிடிச்சாதான் உங்களுக்கு தண்ணி ப்ரெஷர் அதிகமாக வரும். நீங்கள் ஆஃப் கிளட்சி போட்டிங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகும். எப்போ ஆப்ரேட் பண்ணாலும் ஃபுல் கிளட்சி ஹோல்ட் பண்ணணும். வாட்டர் தண்ணி இறச்சி முடிச்சதுக்கப்புறம் இது உள்ள தண்ணி கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த தண்ணி உள்ளே இருந்ததுன்னா உள்ளே வந்து பம்புக்கு நேராக வர பிடிஓ கிட்ட ஆயில் சீல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆயில் சீல் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். நீங்கள் தண்ணி இறச்சி முடிச்சிட்டிங்கன்னா இது வந்து ட்ரெயின் பண்ணுற டம்மி கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் இல்லை. பம்பை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த பிடிஓ ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாட்டர் பம்பை அப்படியே நீங்கள் ஈஸியாக வெளில எடுத்துடலாம். இது ஸ்ப்ரேயரு. அடுத்தது நம்ம இதுதான் வந்து செக்ஷன் ஓஸு. ஹோல்டரில் இது ஃபஸ்ட்டு உள்ளே பைப் உள்ள ஓஸ் உள்ளே போட்டுட்டு அடுத்தது இது உள்ள லாக் பண்ணி ஃபுல்லாக இன்சைட் பண்ணிட்டு இதை டைட் பண்ணணும். இது ஃபில்ட்ரு இதில் இன்சைட் பண்ணி டைட் பண்ணணும். இதுதான் இன்சைடு பைப்பு. இது லைட்டாக டிப் பண்ணி பின்னாடி எடுத்துகிட்டு ஃபுல்லாக இன்சைட் பண்ணி விட்டோம்னா லாக் ஆகிடும். ஸ்ப்ரேயர் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆயில் ஊற்றணும். 20W40 இன்ஜின் ஆயில், 1 லிட்டர் கெப்பாசிட்டி. 1 லிட்டரு உள்ளே நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணணும். 1 லிட்டர் கெப்பாசிட்டி 1 லிட்டர் ஆயில் ஃபில் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரேயர் ஃபிட் பண்ணதுலேருந்து 10 ஹவர்ஸில் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு டைமும் 30 ஹவர்ஸ் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இது டெலிவரி ஓஸு. இதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஓரிங் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அப்படியே இதில் வந்து டைட் பண்ணிக்க வேண்டியதான். 16 சைஸ் டபுள் ஹேண்டோ இல்லை டபுள் ஹேண்ட் போட்டு நீங்கள் லைட்டாக டைட் பண்ணால் போதும், ஃபுல்லாக டைட் பண்ண வேண்டாம். ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு கட் ஆகிடும். இந்த அளவுக்கு தான் டைட் பண்ண வேணும். பார்த்தீங்கன்னா இது கன்று. இந்த டெலிவரி யூஸரை ஒரு சைடு அங்கே மாட்டிட்டு அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா கன்னில் ஃபிட் பண்ணணும். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஓரிங் கொடுத்துருக்குறோம். இந்த த்ரெட்டு வந்து நீங்கள் கரெக்டாக எத்தனை ராங் த்ரெட்டு போட்டிங்கன்னா த்ரெட்டு அடி வாங்கிடும் உங்களுக்கு. பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க. நெட்டு நீங்கள் டைட் பண்ணிடணும். இப்போ இது நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுல மருந்து கலக்கி வச்சுருக்க டப்பாவிலோ இல்லை ஒரு பேரல்லையோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இன்சைடு இல்லட்டு பைப்பு
இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரலில் இருக்கணும். நியூட்ரலில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆர்பிஎம் ஃபுல்லாக கொடுக்கணும். ஆர்பிஎம் ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம வந்து ஹெச்டிபி ஸ்ப்ரேயர் ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணுற இடம் இது. இதில் நம்ம பார்த்திங்கன்னா மிஷினிலே கொடுத்துருக்குறோம் அந்த போல்ட்டு, இந்த கிளாம்ப்லாம். இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். போல்ட்டு கொடுத்தாங்க எடுத்துகிட்டு கீழே அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 2 போல்ட்டுமே எடுத்துகிட்டு பிளேட் இருக்கும். இந்த பிளேட்டை மேலே ஒரு பிளேட்டு கீழே ஒரு பிளேட்டு ரிமூவ் பண்ணிடணும். இந்த 4 போல்ட்டையும் கழட்டிட்டு மேலே ஒரு பிளேட்டு கீழே ஒரு பிளேட்டு கொடுத்துருப்பாங்க. பிளேட்டை எடுத்துகிட்டு உள்ள பைப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பைப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும். எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டாண்டு ஃபிட் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம வந்து ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருப்போம். அந்த ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம வந்து கிட்லேயே கொடுத்துருப்போம் போல்ட்டு. 2 போல்ட்டு போட்டுருக்கோம். போட்டு போல்ட்டு போட்டுட்டு நெட்டு போட்டு டைட் பண்ணிடணும். சும்மா நீங்கள் வந்து கை டைட் வச்சா போதும். ஏன்னா நம்ம வந்து இதில் ஸ்ப்ரேயர் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே புள்ளி மாட்டுவோம். அதோட பெல்ட் அலைன்மெண்ட்டுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு போட்டதுக்கப்புறம் டைட் பண்ணுறதுக்கு முடியும் இந்த ஸ்டாண்டு வந்து நேராக இருக்குன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 2 போல்ட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வரணும். அப்படியே நேராக வச்சு ஃபுல் டைட்டு. இப்போ ஸ்ப்ரேயர் வந்து இதுக்கு நேராக வச்சுட்டு இதுக்கு 4 போல்ட்டு கொடுத்துருப்போம் வாசரோட. அந்த 4 போல்ட்டு 4 வாசர் போட்டுக்கணும். சும்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் பெல்ட்டு மாட்டிட்டு நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த HDP பம்ப் இருக்கு இல்லையா, இதில் வந்து கீ இன்செர்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த கீ இன்செர்ட் பண்ணிவிட்டு போல்ட்டை வந்து இதில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. வாசர் வைக்கணும். ஸ்ப்ரிங் வாசர், பிளேட் வாசர் 2 இதெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. இந்த பெல்ட் மாட்டிட்டு அந்த புள்ளிக்கு இந்த புள்ளிக்கும் வந்து நேர் பார்க்கணும். நேர் பார்த்துட்டு டைட் பண்ணணும். கீழே நம்ம 4 போல்ட்டு போட்டுரும் பார்த்தீங்களா, கீழே அந்த 4 போல்ட்டையும் பெல்ட் டைட் பண்ணிவிட்டு அந்த 4 போல்ட்டை டைட் பண்ணணும். அலைன்மெண்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது ஃபிட் பண்ணணும். இதை நமக்கு வந்து ப்ரெஷர் எடுத்து கொடுக்குறது. 2040 ஆயில் ஊற்றணும். இதுக்கு இன்ஜின் ஆயில் 1 லிட்ரு.
இது நம்ம ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இருக்குது. இது வந்து இன்லெட் பைப்புக்கு ஃபஸ்ட்டு இந்த ஓரிங் வச்சுக்கோங்க. ஓரிங் வச்சுட்டு இதான் இன்டேக். சரிங்களா, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிட்டன் ஹோஸுக்கு ஓரிங் வைக்கணும். ஓகேங்களா, ரிட்டன் ஹோஸும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இன்லெட் பைப்போட ஃபில்டர், வாட்டர் ஃபில்டர். சரிங்களா, இதையும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ரிட்டன் ஹோஸ் வந்து இந்த பக்கெட்டு இல்லை ரிட்டன் அது தொட்டியில் போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம்.